உங்களுக்கு பாதர் மெயின்ஹூக் ஃபினாமினன் ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஸோ தெரியலனா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நம்ம பிரெயின் ஒரு விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. நம்ம இப்போ புதுசாக ஒரு வேர்டையோ இல்லை ஒரு கான்செப்டையோ நம்ம புதுசாக கற்றுக்குறோன்னு வைங்க. அந்த விஷயம் நமக்கு எல்லா இடத்துலையுமே தெரிகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம பிரெயின் அந்த விஷயத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னா, நம்ம பிரெயின்ல செலக்டிவ் அட்டென்ஷன் ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுனா, இப்ப நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் ஃபோக்கஸ்டாகவும் நம்ம அதைய பார்க்கும்போது அது நம்ம மெமரியில ரொம்ப நல்லா ஸ்டோர் ஆகி அது நம்மளை சுத்தி அது இருக்கிற ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு கார் பிராண்டை பத்தி ரொம்ப அதிகமா படிக்கிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டடா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரோட்ல அந்த பிராண்டோட கார்ஸ் அதிகமா சுத்திட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி இப்ப ஒரு சாங்கை நம்ம அடிக்கடி கேட்கிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டடா லிசன் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த சாங் அடிக்கடி எஃப்எம்லயோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயோ, இல்ல யூடியூப் ஷார்ட்ஸ்லயோ அப்பியர் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் தரும். ஆக்சுவலா இது என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா, த மோர் யூ ஃபோக்கஸ் ஆன் சம்திங், த மோர் யூ சீ அரவுண்ட் யூ அப்படிங்கிற ஃபினாமினனை வச்சு நம்ம ஒரு லாங்குவேஜையோ இல்லை ஒரு கான்செப்டையோ ரொம்ப ஈஸியா நம்மளால அப்சர்வ் பண்ணிக்க முடியும்.